ஓகேண்ணா. கோவை மாநகராட்சி 64வது வட்டம் சிங்காநல்லூர் தொகுதிக்குட்பட்ட உழவர் சந்தை அருகில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் 1982ஆம் ஆண்டு அந்த ஆண்டுகளிலே அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு, அன்றைக்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தினுடைய வாரிய தலைவராக இருந்த மணிமாறன் அவர்களுடைய, திருப்பூர் மணிமாறன் அவர்களுடைய மேற்பார்வையில் கிட்டத்தட்ட 960 வீடுகள் அன்றைக்கு கட்டித்தரப்பட்டிருக்கிறது. அந்த வீடுகள் அனைத்தும் கிட்டத்தட்ட 960 வீடுகளும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சிதிலமடைந்து அந்த வீடுகள் மழை காலத்திலே உடனடியாக இடிந்து விழக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக ஏற்கனவே நான் சட்டப்பேரவை உறுப்பினராக சிங்காநல்லூர் தொகுதியிலே தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலே நான் வலியுறுத்தி பேசினேன். இந்த ஹவுசிங் யூனிட் பகுதியில் வீடுகள் இடிந்து விழக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த பகுதியில் அந்த வீடுகளிலே வசித்து வருகிறார்கள். ஆகவே இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த வீடுகளிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு வேறு வீடுகளை கொடுத்து உடனடியாக ஆபத்திலிருந்து அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினேன். அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி வினாக்கள் நேரத்திலே அன்றைக்கு சட்டமன்றத்தில் எனக்கு பதிலளித்தார்கள். ஆனால் கடந்த ஓராண்டு காலமாக எந்த நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் நான் வினாக்கள் நேரத்தில் இந்த சிங்காநல்லூர் பகுதியில் ஹவுசிங் யூனிட் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுடைய வீடுகள் 960 வீடுகள் இடிந்து விழக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. நான் ஓராண்டிற்கு முன்பு இந்த கூட்டத்தில், சட்டமன்ற குற்றத்தில் பேசினேன். ஓராண்டுகள் ஆகிவிட்டது, இன்றைக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று சொல்லி நான் வலியுறுத்தி பேசிய நேரத்தில் வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் குறுக்கிட்டு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் முதலமைச்சரிடத்தில் பேசி வருவதாகவும் அன்றைக்கு எனக்கு பதிலளித்தார்கள். ஆனால் அதற்கு பிறகும் எந்த நடவடிக்கைகளையும் இந்த அரசு மேற்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் இந்த ஹவுசிங் யூனிட் பகுதியிலே 960 வீடுகளும் எந்த நேரத்திலும் இடிந்து விழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களோ, இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் அமைச்சரோ, வேறு எந்த அதிகாரி, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தினுடைய எந்த நிர்வாகிகளும் எந்த விதமான நடவடிக்கைகளையும் அவர் மேற்கொள்ளாமல் இன்றைக்கு கிடப்பிலே போட்டிருக்கின்றார்கள். அபாயகரமான இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பொதுமக்களை எல்லாம் உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது. நான் தமிழக அரசிற்கும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கும் அதை போலவே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற முறையிலே நான் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அவசரமாக உடனடியாக இந்த மக்களுக்கு உடனடியாக மாற்று ஏற்பாடுகளை இந்த அரசு செய்து கொடுக்க வேண்டும். அந்த மக்களை வெளியேற்றுகின்ற பட்சத்திலே உறுதியாக இங்கு காலியாக இருக்கக்கூடிய இடத்திலே அல்லது இடிக்கப்பட்ட அந்த இடத்திலேயே உடனடியாக மாற்று வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு இந்த அரசு ஒரு உத்தரவாதத்தை அங்கு வசிக்கக்கூடிய மக்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது தொடர்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், எங்களுடைய அன்பிற்கினிய தளபதி அவர்களுக்கு மின்னஞ்சல் மூலமாகவும் கடிதம் மூலமாகவும் நான் இந்த தகவல்களை தெரிவித்திருக்கின்றேன். அதை போலவே தமிழக முதலமைச்சர், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர், அதை போலவே மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்டோருக்கும் கடிதம் மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் நான் தெரிவித்திருக்கின்றேன். உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இதே இடத்துல வீடு கட்டி தருவதற்குண்டான அந்த உத்தரவாதத்தை, அதற்குண்டான ஆவணங்களை கொடுத்து அந்த மக்களை பாதுகாக்கின்ற வகையிலே இந்த அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி தவறுகின்ற பட்சத்தில் இந்த பகுதியில் மக்களை திரட்டி தொடர் போராட்டங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய செயல் தலைவருடைய அனுமதியின் பேரிலே நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.